நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாத ராசி பலனில் முதல்ல என்னென்ன சிறப்பு இருக்குது, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமிகள் மற்றும் கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துடலாம். இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை வருகிறது. அதாவது வைகாசி மாதம் 2ஆம் தேதியும் மற்றும் வைகாசி மாதத்தின் இறுதி நாளான 31ஆம் தேதியும் அமாவாசை 2 தினங்கள் வருகிறது. பௌர்ணமி வைகாசி மாதம் 16ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. இந்த வைகாசி மாதம் பொதுவாக என்ன ஒரு விசேஷம்னா சிர மாதம், அதாவது நிலையான மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக இந்த ரிஷப ராசி, அதாவது நில ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4 மாதங்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வைகாசி மாதம் 1ஆம் தேதி. இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதியில் சூரிய பகவான் மேச ராசியிலிருந்து நில ராசியான ரிஷபத்துக்கு பயிற்சியாகி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஆரம்பித்து வைப்பார். இந்த வைகாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன வருதுன்னா, வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் இரவு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சமாகிறார். இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு உச்சமாகக்கூடிய நிகழ்வு. அவர் வருடம் பயிற்சி ஆனாலும் அவர் உச்ச ராசியான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி. இந்த மாதத்தோட சிறப்பு இது. இன்னொரு இது என்னென்னா, இவ்வளோ நாள் நம்மளை அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருந்தது. அக்னி நட்சத்திரம் வைகாசி மாதம் 14ஆம் தேதியோடு முடியுது. இந்த வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அது மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு குருவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதத்தில் நாம் ஒவ்வொரு ராசி பலன்லையும் பார்க்கலாம். வைகாசி மாதத்துக்கான மேச ராசி பலன்கள். மேசம் ராசி இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிற மிக சிறப்பான ஒரு மாதம். ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருந்தால் என்ன நடந்துடும்? ஆஹா ஓஹோ, நான் முதலமைச்சர் ஆயிடுவோனா, நாளைக்கே நான் மந்திரி ஆயிடுவோனா, நாளைக்கே நான் எம்எல்ஏ ஆயிடுவோனாலாம் மேசராசிக்காரங்க கேட்காதீங்க. ஏன்னா மேசராசிக்காரில் கேட்கக்கூடிய ஆள் தான். என்னென்னா, அந்த ராசியோட துடிப்பு அப்படி. அதனால் எதுக்குமே நான் கொஞ்சம் நான் எடுத்த உடனே 100ல் தான் பறப்பேன் அப்படின்னு பேசக்கூடிய ராசி மேசராசி. இந்த மேசராசி இந்த வைகாசி மாதம் முழுவதுமே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. இந்த ஆட்சி பெற்றிருக்கிறதுனால என்ன நடக்கும்? நீங்கள் எதையுமே தள்ளி போடாமல் நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளை மறுநாள் செஞ்சுக்கலாம், அதுக்கு மறுநாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு காரியத்தையுமே இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் தள்ளி போட மாட்டீங்க. இன்றைக்கி செய்யணுமா, 4 மணிக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அதுக்கும் 1 மணி நேரம் முன்னாடியே 3 மணிக்கே செஞ்சுடுவீங்க. அந்த செய்யக்கூடிய காரியத்தை சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதத்தை அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு 18ஆம் தேதி வரைக்கும் நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இந்த 3ஆம் இடத்துல இன்னொரு சுப கிரகமான குருவும் அங்கேயே இருக்கார். குரு சுக்கிரனும் அங்கேயே இருக்கார். இந்த சுக்கிரன் 25ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையே இருப்பார். இந்த குருவும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய புகழ் மற்றும் முயற்சி ஸ்தானம் மற்றும் 3ஆம் இடம் 9ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம், இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவும் சுக்கிரனும் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பாக்கியங்கள், நிலைத்த பாக்கியங்கள் அனைத்தும் நிறைவேறும் மாதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு நான் வெளியூரில் இருக்கிறேன், என்னால் பூர்வீகத்துக்கு போக முடியல, நான் இந்த மாதம் போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் உங்களுடைய பூர்வீகத்துக்கு வந்துட்டு போவீங்க. நீண்ட நாள் என்னுடைய தாய் தகப்பனை பார்க்காம இருக்கிறேன், குறிப்பாக தந்தை அமைப்பு பார்க்காம இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு மேசராசிக்காரங்கெல்லாம்
இந்த மாதம் தந்தை அமைப்புகளை வந்து பார்த்துட்டு போவீங்க. ஏன்னா குருவும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை இப்போ தன்னுடைய பார்வையால் பார்க்கறதுனால அடுத்து இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான கடகத்தில் பெயர்ச்சியாகி உச்சமாகிறார். மற்றும் 25ஆம் தேதி சுக்கிரனும் பெயர்ச்சியாகி உச்சமாகிறார். இந்த உங்கள் 4ஆம் இடமும் 3ஆம் இடம் வலுத்து 9ஆம் இடமும் வலுத்து நல்ல அமைப்பில் இருக்குது. 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் இந்த குரு சுக்கிர தொடர்பால் இந்த 4 ஸ்தானங்களும் வலுத்து ராசிநாதனும் ராசியிலேயே இருக்கிற அருமையான மாதமாக இருக்குது. இந்த குரு பெயர்ச்சியும் சுக்கிரனும் மாறின வேண்டி என்ன நடக்கும்? புதிதாக ஒரு வண்டி வாங்கினதுக்கு, தாய்க்கு நீண்ட நாளாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற ஒரு சுப செலவு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்து உங்கள் ராசிநாதர் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அதாவது உங்கள் மேசராசியில் பிறந்த திருமணமான ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி உங்கள் சொல்படி கேட்பாங்க. கணவராக இருந்தால் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவர் உங்கள் சொல்படி கேட்பாங்க. ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி சொல்படி கேட்பாங்க. இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். மற்றும் இந்த குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்த்து உங்களுடைய கூட்டு தொழிலில் இந்த மாதம் கொஞ்சம் அதிக வருமானம் வரும். ஏன்னா 7ஆம் இடத்தை அவர் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா, அதனால் உங்கள் சுய முயற்சியால் கூட்டு தொழிலில் இந்த மாதம் கொஞ்சம் வருமானம் அதிகமாக வரும். வேலை இடத்துலையும் சரி, இந்த மாதம் வேலையில் இருக்கீங்களுக்கு உங்களுக்கு, ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் இந்த மாதிரி அமைப்பில் அவர் தொடர்பு கொள்கிறதுனால உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். இன்னும் ஒரு சிலர் இந்த மேசராசிக்காரங்களுக்கு எனக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த வைகாசி மாதத்தில் திருமணம் உறுதியாகக்கூடிய மேசராசி உறுதியாகும் சில மேசராசிக்காரர்களுக்கு. அதுக்கு காரணம் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த வைகாசி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு திருமணமும் உறுதி ஆகும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு தொழில், நான் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன், ஒரு டிபார்ட்மெண்டில் வச்சுருக்கேன், எனக்கு சில அமைப்புகள்லாம் இந்த மாதம் போன மாதம் சித்திரை மாதம் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்துச்சு, அது கொஞ்சம் சரியான அரசு சம்மந்தப்பட்ட இடத்துலையே கொஞ்சம் நெருக்கடியெலாம் நான் சந்தித்தேன், வியாபாரம்லாம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அந்த நெருக்கடியெல்லாம் சமாளித்து உங்களுடைய வியாபாரம் தொழில் நல்லா இருக்கக்கூடிய மாதமாக அமையும் இந்த வைகாசி மாதம். அடுத்து பொருளாதார அமைப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு இது நாள் வரைக்கும் ராசியிலேயே இருந்த சூரியன் 2ஆம் இடத்துக்கு நிலைத்த வீட்டுக்கு வராரு. அதாவது இந்த மாதம் முழுவதுமே போன மாதம் அரசு மூலியமாக சில சங்கடங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த மேசராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்துலேருந்து அந்த அரசு சம்பந்தப்பட்ட இடத்துலையும் இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி சாதகமான அமைப்பில் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு வங்கியில் நான் லோன் கேட்டிருக்கேன், என்னுடைய தொழிலை விருத்தி பண்ணுறதுக்காக ஒரு நண்பர்களிடம் ஒரு கடன் கேட்டிருக்கேன், இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னீங்களா, இந்த மாதம் உங்களுக்கு அது கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் நல்ல அமைப்புகளுக்கு நல்ல வலுவான அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு இந்த அமைப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்தில் நான் வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று செவ்வாய் இருக்கிறதுனால முருகன் வழிபாடு மிகச்சிறந்த அமைப்பு. மற்றும் இன்னும் உடல்நிலை இருக்கிற அமைப்புகள்லாம், சிலருக்கு உடல்நிலை சரியில்லாத அமைப்புகள்லாம் இருந்திருக்கும், அது எல்லாமே இந்த மாதம் சரியாகக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். உங்களுடைய பரிகாரமான வழிபாடான முருகனை இஷ்ட தெய்வமாக நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக இருக்கும்.